உங்கள் படத்தோட தலைப்பு அரிசி ரொம்ப அருமையான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ண படம் தான் அது. இப்போ இந்த படத்தில் இருக்க நடிகர்களை பற்றி சொல்லுங்கள். ஒரு முதன்மையான ஒரு விவசாயி கேரக்டர் தேவைப்பட்டார். அது யாரை வச்சு பண்ணலாம்? அவர் ஒரு சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது. ஒரு மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமான ஒரு மனிதராக இருக்கணும். ஆனால் ஒரு சினிமாவுக்கு புதுசாக இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர்களில் கொஞ்சம் மூத்தவராகவும் விவசாயியோட பிரச்சனை தெரிஞ்சவராகவும் இருந்தவர் தான் நம்ம தோழரா ஐயா முத்தரசன். முழுக்க கூலி தொழிலாளிகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்களே, அதை தான் அந்த படத்தில் சொல்லுங்கள். விவசாயிகளுக்காகத்தானே ஆதாரமாக இருந்து நீங்கள் பேசுகிறீங்க, அதை தான் சொல்ல போகிறோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு யோசிக்கணுன்னாரு. நான் யோசிச்சாரு. அப்போ நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் அடித்தேன். அவன் போனேன். அதுக்கப்புறம் முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா, அம்மா அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு கொடுப்பீங்கன்னு கேட்டார். அப்போவே புரிஞ்சுக்கிட்டே இவர் ஒத்துக்கிட்டாரு. நம்ம அவரை வச்சு எப்படி வேலை வாங்க போகிறோங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. ஒரு ஷாட்டு கரெக்டாக எடுத்து ஐயா திருப்திகரமாக பண்ணிட்டாருன்னா வா நகர்த்திடலாம். நான் அங்கே விட நான் இங்கே உட்காந்துக்கிறேன், இந்த ஃப்ரேம் இங்கே வச்சுக்கோங்க, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு 2வது நாள் 3வது நாள் ஐயா தயாராகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ரீடேக்கே கிடையாது. இந்த படத்தோட பின்னணி இசை யார் கொடுத்தாங்கன்றதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னாங்க. இல்லை, ராஜா சார் தான். ராஜா சாரை விட வேற ஒருத்தர் யாராலையும் இந்த படத்திற்கு இசையமைக்க முடியாது. இப்போ பின்னணி இசையெல்லாம் மிரட்டி வச்சிருக்கிற ஐயா. இந்த படத்தில் வேடன் நடிக்கிறதா சில நியூஸ் வந்து இந்த ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குது சார். அதுக்கு நம்ம வேடனை பண்ண வைக்கலான்னு ஒரு ஐடியா வச்சு அது சம்மந்தமாக கொஞ்சம் முயற்சிகள் பண்ணி அந்த பாட்டை சங்கத்தமிழன் சார் இருக்கா இல்லைங்களா, நம்ம அவரோட நெருக்கமாக இருக்கிறதா எனக்கு என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னோட படத்தில் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குங்களே, கொஞ்சம் வேடன் வந்து பண்ணால் நல்லா இருக்குண்ணே, இப்போ நீங்கள் கொஞ்சம் நெருக்கமான கான்டாக்டில் இருக்கிறீங்க, நான் சோஷியல் மீடியாலாம் பார்த்தேன், நீங்கள் கொஞ்சம் அந்த வாய்ப்பு அமைச்சு கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டேன். சரி நமக்காக அவர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்க மற்ற நடிகரை பற்றிலாம் சொல்லுங்கள். முத்தரசன் ஐயாவுக்கு அடுத்த இடத்துல வந்து சமுத்திரகனி சார் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி சாருங்க இதே போல தான். இப்போ அரிசின்ற படம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணீங்க? நான் முதல்ல ஒர்க் பண்ணது வந்து சோலா கிரியேஷன்ஸ். சோலா கிரியேஷன்ஸ் கம்பெனியில் தான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் ராஜகிரண் சார்கிட்ட போயிட்டு உதவியாளராக ஜாயின் பண்ணேன். எனக்கு திருமணம் கூட எங்கள் ராஜகிரண் சார் தான் எனக்கு திருமணத்தை பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அது எங்கள் சிங்கமொழி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். முதல்ல சினிமா ஆசை வந்ததே, சினிமாவுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணமே நம்ம இசைஞானி ஐயா தான். அவருடைய பாடல் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அங்கே வாழ வச்சது. கிராமத்தில் வாழ வச்சது எல்லாமே இங்கே சென்னை பக்கம் இழுத்துட்டு வந்ததும் கூட்டிகிட்டு வந்ததும் அவருடைய பாடல் தான். புரியுங்களா? அவர் பாட்டு மட்டும் கிடச்சதுன்னா அதை விட வேறு தான் சொல்கிறேனே, எனக்கு வேறு உலகத்துக்கு போகிற ஃபீல் கொடுக்கும். ஒரு கதை பண்ணுவோன்னா ராஜா சார் பாட்டை கேட்பேன். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் இயக்குனர் திரு விஜயகுமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் படத்தோட தலைப்பு அரிசி ரொம்ப அருமையான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பை வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ண படம் தான் அது. நான் வேறு டோல்கேட்னு ஒரு படம் பண்ணுறதுக்கான வேலைகளை தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்து அது போகிறப்போ என் சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர் என்ன பண்ணார், எனக்கு ஏதாவது நீங்கள் ஒரு மேக்கிங் ஒன்று காட்டினா நல்லாயிருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நாட்டு எடுத்து பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப தான் அரிசி அப்படின்னு ஒரு கான்செப்ட் அன்றைக்கி ட்ரெண்டில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துக்க வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு இளவுக்கு போகிறவங்களாம் சும்மா வெறுங்கையோடு போக மாட்டாங்க. அப்போ ஒரு மரக்கா நெல் எடுத்துக்குவாங்க, அதில் ஒரு இளநீ வச்சு எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க. வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டினாலும் சரி, அப்படி போய் கொடுப்பாங்க. அது மேலோட்டமாக பார்த்தா அது எதுக்கு யாருன்னு தெரியாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு வறுமையில் கூட ஒருத்தன் இறந்துருப்பான். ஓகே, அப்போது அவன் வீட்டில் வறுமையில் கூட இறந்துருப்பான், நம்ம வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் பெரிய பணப்புழக்கெல்லாம் பெருசாக இல்லாத காலகட்டத்தில் பொருள் பண்டமாற்று முறை இருக்கிற காலத்தில் நம்ம கொண்டு போய் ஆளுக்கு ஒரு மரக்கா நெல் அந்த வீட்டில் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு ஜனம் வரப்போ அது ஒரு 10 மூட்டை 15 மூட்டை நெல்லாக மாறும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கொஞ்சம் ஒரு செத்து போனதுக்கப்புறம் கூட மறுபடியும் ஒரு பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலையிலேருந்து வெளில வந்து அந்த கருமாதி ஒரு 16 நாளுக்கு வர்றவங்களுக்கு ஒரு கஞ்சி காய்ச்சி ஆற்றி போகணுங்கிறத விட அந்த நெல் பயன்படும். அப்போவே அந்த உதவி மனப்பான்மையோட தான் அந்த இது பண்ணாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யார் வீட்லேயும்
நெல்லுங்கிறது சுத்தமாக கிடையாது. அது அப்படியே மாறி என்ன ஆகி போச்சுன்னா, அரிசி ஒரு மூட்டை அரிசி எடுத்துக்கொண்டு போடக்கூடிய சூழ்நிலை ஆகி போச்சு. யாராவது ஒருத்தவங்க வேண்டியப்பட்ட ஆள், மற்றவங்களாம் சும்மா வெறுங்கை வீசிட்டு போகிற மனநிலை இன்னைக்கு ஆகி போச்சு இல்லைங்களா? ஸோ அந்த அரிசியை பற்றி திங்க் பண்ணுறப்ப தான் நம்ம ஏன் இதை ஒரு பேஸாக வச்சு நம்ம ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நான் அரிசிங்கிற ஒரு தலைப்பில் அந்த ஒரு கதை பண்ண வேண்டிய சூழல். அந்த கதையில் நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, எதிர்வரும் சந்ததிகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு உணவுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த ஆக்சுவல் நம்மளாம் வந்து ஒரு கொடுத்து வச்ச தலைமுறைன்னு தான் சொல்லுவேன். இந்த காலகட்டத்தில் இதுக்குண்டான வர தலைமுறைகளுடைய வாழ்க்கை வந்து எதிர்காலங்கிறது ரொம்ப 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 மெக்கானிக்கலாக ரொம்ப மெஷினரி லைஃப்பை தேடி தான் நகர்ந்து தான் போயிட்டு இருக்கு. புரியுங்களா? இந்த காலகட்டத்தோட நம்ம பார்த்துருந்த உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இருக்குமான மிகப்பெரிய சந்தேகம் தான். புரியுங்களா? நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் நான் சாப்பிட்ட அந்த தானிய வகைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கணக்கில் சொல்ல முடியாது. அவ்வளோ வகைகள் நம்ம சாப்பிட்டு வளர்ந்தாலும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் அந்த உணவுலாம் கிடையாது. அவங்க பார்க்குற ஒரே ஒரு தானியம் இன்றைக்கி கண்ணுக்கு தெரிஞ்சது அரிசி மட்டும்தான். அந்த அட்லீஸ்ட் அந்த அரிசியாவது பாதுகாத்து பக்குவமாக அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை. ஓகே. இப்போ இந்த படத்தில் இருக்க நடிகர்களை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் இதுக்கு ஒரு விவசாயி, ஒரு முதன்மையான ஒரு விவசாயி கேரக்டர் தேவைப்பட்டார். யாரை வச்சு பண்ணலான்னு யோசிக்கிறப்போ என்னோட நண்பர்கள், என்னோட திரைப்பட குழு நண்பர்கள் இருக்காங்களா, உதவியாளர்கள், மற்ற கேமராமேன், மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் யார் வச்சு பண்ணலாம் நல்லாயிருக்கும்னு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகரை சொல்கிறாங்க. சார் அவரை வச்சா நல்லா இருக்கும். நம்ம பெயர் சொல்ல விரும்பலை, சொல்லக்கூடாது. அவரு நல்லா இருப்பார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற ஆட்கள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் 10 படம் நடிச்சிருக்காங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட படங்களில். அப்புறம் மறுபடியும் இந்த கதையை கொண்டு அவர் மேலே சுமத்தணும்னு வச்சுங்களேன், அது ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஃபீல் தான் நார்மலாகவே கொடுக்கும். நம்ம என்னத்தை தான் புதுமையான முறையில் நம்ம அந்த கதையோட்டத்தை பண்ணினாலும் ஏற்கனவே பார்த்தோமே அப்படிங்கிற ஃபீல் ஒரு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இதுக்கு ஒரு புதியவர் யாராவது ஒரு ஆழமத்தை போடணும் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் யாரை வச்சு பண்ணலாம். அவர் வந்து ஒரு சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது, ஒரு மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமான ஒரு மனிதராக இருக்கணும். ஆனால் ஒரு சினிமாவுக்கு புதுசாக இருக்கணும். அப்போ தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். எப்படி இவர் இப்படி வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை எழுப்புவது தான் என்னோட முதல் வேலையாக நினச்சி யாருன்னு யோசிக்கிறப்ப தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர்களில் கொஞ்சம் மூத்தவராகவும் அதே சமயத்தில் அடிப்படை விவசாயியாகவும் விவசாயியோட பிரச்சனை தெரிஞ்சவராகவும் இருந்தவர் தான் நம்ம தோழர் ஐயா முத்தரசன் அவர்கள். அவரோட பேட்டியெல்லாம் பார்ப்பேன். அவர்கிட்ட நான் பார்த்ததில்லை, பழகினதில்லை, பேசுனதில்லை. அவருக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் அரசியல் ரீதியான சில பேட்டிகளை கொடுப்பாரு. அதை பார்க்குறப்பெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா அவங்க பேசினா எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு அரசியல் நடைமுறைக்குன்னு சில வார்த்தை ஜாலங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கழுவுக்கெல்லாம் யதார்த்த நடையில் பேசுவார். அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை தொட்டு பேசினாலும் அப்போ இவர் தான் கரெக்டாக இருப்பார். இவர் எப்படி பிடிக்கிறது, இவர் எப்படி பண்ணுகிறது, எப்படி பேசுறது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்ம அவ்வளோ ஈஸியாக அணுக முடியாது இல்லைங்களா அப்படின்னு நான் நினைக்கிறப்ப தான் ஒரு நாள் அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போகிறப்ப அவர் அன்றைக்கி ஆஃபீஸில் இல்லை. அது ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை, யாருமே இல்லை, ஒருவர் மட்டும் அந்த அலுவலகத்தில் ஒரு உட்காந்து ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் தன்னை உங்களை நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஐயாவை பார்க்கணும் சார், வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டேன். நீங்கள் யார் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நானும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினோட கடந்து வந்தவன், நானும் வந்து ஒரு இந்திய மாணவர் சங்கத்தில் இருந்திருக்கேன் சார். நான் +1 +2 படிக்கிறப்பெல்லாம் நான் கும்பகோணம் சொந்த ஊர், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் புளியம்பாடிங்கிற கிராமம். நான் அங்கே தான் இருந்து வந்திருக்கேன். நான் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸாக இருக்கேன் நான். அதனால் ஐயாவை சந்திக்கணும். என்ன விஷயம்னாரு, நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை, சந்திக்கணும் ஒரு வாய்ப்பு மட்டும் ஏற்படுத்தி கொடுங்கன்னு. அப்புறம் நம்பரு கேட்டேன், நம்பரும் கொடுத்தாங்க. மறாவது நாள் அவருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் வந்து வைசாக்கில் ஒரு கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு மறாவது நாள் ஐயா வந்திருக்கிறாங்க. ஃபோன் அடித்தா முதல்ல எடுக்கலை. சரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுவிட்டேன். ஐயா வந்து வாட்ஸ்அப்பு மேக்ஸிமம் பார்க்கவும் மாட்டாருங்களாம், அது நமக்கு தெரியாது. அப்புறம் பொறுத்து பார்த்துட்டு ஒரு 11:30 மணி வாக்கில் அவர் ஃபோன் அடித்தேன். எடுத்துகிட்டு ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் விஜயகுமார், சொல்லுங்கள் அப்படின்னாரு. உங்களை சந்திக்கிறீங்க, என்ன விஷயம்ண்ணா? இல்லை உங்களை நேரில் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணார். நான் அதுமாரி திரைத்துறையில் இருக்கேங்கய்யா, நான் உங்களை பார்க்கணும், ஒரு பட விஷயமா அப்படின்னு சொன்னேன். படமானும் முதல்ல ஃபஸ்ட்டு அவர் அவாய்ட் பண்ணிட்டார். இல்லைங்க நான் நேரில் வர்றேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, உங்களை சந்தித்து பேசணுன்னு. சரி வாங்க அப்படின்னாரு. போய் அப்புறம் உட்காந்துட்டு அறிமுகப்படுத்தி உட்காந்தோடனே சொல்லுங்கள் அப்படின்னாரு. இதுமாரி நான் ஒரு அரிசின்னு ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கேன், அந்த இதில் வந்து நீங்கள் ஒரு விவசாயி கேரக்டராக பண்ணி கொடுக்கணுன்னாரு. சிரித்தார். சிரிச்சுட்டு ஒரு மாதிரி பார்த்தாரு, என்ன அது ஏதோ ஒரு தப்பான முகவரி தேடி வந்தவங்கிற மாதிரி என்ன பார்த்தாரு. உங்களை யார் சொன்னால் நான் நடிக்கிறேன்னு கேட்டார். யாரும் சொல்லலைங்க ஐயா, நானாக தான் நினச்சேன், உங்கள் போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், உங்களை டிவியில் நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன், அதனால் அது ஒரு விவசாயிக்கான மொத்த விஷயங்களும் உங்களை கரெக்டாக தோணுது, எனக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது, கண்டென்ட்டை கேளுங்க, கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு. இங்கே வாங்க, எனக்கு அதற்கான நேரம்லாம் கிடையாது, முதல்ல அதற்கான ஐடியாவும் எனக்கு முதல்ல இல்லை, நீங்கள் யாரும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க,
நமக்கு எதோ எந்திரிச்சோம்னாக்கா எங்கே ஆர்ப்பாட்டம் இருக்குது, எங்கே போராட்டம் இருக்குது, எங்கே ஊர்வலம் இருக்குது, எங்கே பேரணி இருக்குது, அதை தேடி போகிறது பொழப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் 60 வருட வாழ்க்கை எனக்கு அதுதான். சினிமாவுக்கு எனக்கு அப்படி ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதுக்கான எதுவும் கிடையாது, நீங்கள் தேடி வந்து தப்பாக இருக்கும் அப்படின்னாரு. இல்லையா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் எனக்கு 1 நாள் 2 நாள் மட்டும் கொடுங்க, நான் என்ன பண்ண போகிறேங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த கதையை கேளுங்க, நீங்கள் பண்ண கூட வேணாம் ஐயா, நீ முதல்ல கதையை கேளுங்க, இந்த கதையில் ஏதாவது கருத்து மாற்றம் இருந்தால் கூட சொல்லுங்கள், அப்படி கூட எடுத்துங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லுங்கன்னாரு. அப்புறம் இந்த கண்டென்ட்டை சொன்னோன்னே அவர் கொஞ்சம் மனசுக்குள்ளே ரசிக்கிறாரு மட்டும் தெரிஞ்சு போச்சு, உணர்வுக்குள்ளே அவர் வந்து உள்வாங்கிட்டார். நல்லா இருக்குது கண்டென்ட்டு, கான்செப்ட் நல்லா இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அது எப்படி அவரை வச்சு நம்ம வந்து நடிக்க கேட்டிருக்காரு, எந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஒத்துக்கிறது, நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்கிற அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தோடு தான் இருந்துட்டு இருக்காரு. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பண்ணுங்கய்யா, நீங்களாக வாங்க, இந்த கேரக்டரை நான் எப்படி மாற்றிக்கணுமோ நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் போட்டு எதுவும் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் அதுக்கான எந்த தயாரிப்பு முன்னெடுப்பு தயாரிப்பெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஐயா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை எழுதி கொடுங்கன்னாங்க. அப்புறம் எழுதி கொடுத்தேன். அப்புறம் அங்கே கட்சியில் மேல் இடத்துல ஐயா டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் போல இருக்குது. இதுமாரி சினிமாவிலேருந்து யாரோ ஒரு தம்பி நம்மளை வந்து பார்த்து நடிக்க கூப்பிட்றாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, அது விவசாய கேரக்டருங்கிறதுனால நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றாரு, அது எனக்கு எப்படின்னு தோணலைன்னு. அப்புறம் அவங்களோட கட்சியினுடைய தோழர்கள்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நல்ல விஷயமா தான் பண்ணலாம், தவறு கிடையாதுங்கிற மாதிரி அவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் முதல்ல ஐயா மறுத்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் கிட்டத்தட்ட 17 வயசுக்குள்ளே நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அந்த கட்சிக்குள்ளே, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 73 74 வருடம் வயதாகுது உங்களுக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் அந்த கட்சியினோட உங்கள் கொள்கையை ஏற்று சித்தாந்த வழியில் நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, நேற்று முளைத்த கட்சிகள்லாம் ஒரு கமர்ஷியலாக ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த டக்குப்புக்குன்னு சந்து பந்து மூல முடுக்கெல்லாம் சேர்த்துடுறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட பாரம்பரியம் உலகம் முழுக்க தழுவி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கொள்கை வந்து அவள் சீக்கிரம் போய் எங்கேயும் சேர மாட்டேங்குது. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய முறையில் தப்பு இருக்கா, இல்லை நம்ம கொள்கையில் தப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே 2.5 கலந்து தான் இருக்கிறாங்க, அது யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் அரசியலில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சினிமாவில் சொல்லலாம், சினிமாவில் சொல்ல வேண்டிய கருத்து அரசியல் சொல்லலாம், 2 பேருக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு மீடியா தான் அது. நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஐயா. நீங்கள் கடந்து வந்த அரசியல் தலைவர்கள்லாம் பாருங்கள், நம்ம பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், முத்தமிழ் கலைஞராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து நம்ம விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், எத்தனை பேருமே சினிமாவிலேருந்து வர்றப்போ அரசியலுக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இடம் கொடுத்துருது, புரியுங்களா? அப்போ நீங்கள் வந்து அரசியல் இருந்துட்டு நீங்கள் சினிமாவை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், தவறான நான் வந்து உங்களை வச்சு வேற ஒரு எதுவும் பண்ண போகிறதில்ல. முழுக்க கூலி தொழிலாளிகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்களே, அதை தான் அந்த படத்தில் சொல்கிறோம். முழுக்க அடிப்படை விவசாயிகளுக்காகத்தானே ஆதாரமாக இருந்தால் நீங்கள் பேசுகிறீங்க, அதை தான் சொல்ல போகிறோம், புரியுங்களா? அதனால் நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு யோசிக்கணுன்னாரு. நான் யோசிச்சாரு. அப்போ நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் அடித்தேன், அவன் போனேன். அதுக்கப்புறம் முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா, அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா, அம்மா அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு கொடுப்பீங்கன்னு கேட்டார். அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் இவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா காஸ்டியூம் வரையும் பேசுகிறாரு. நான் ஒரு விவசாயினா எப்படி வரணும், நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் மேசட்டை போட்டிருக்கீங்களே, ஆமாம், அதை மட்டும் கழட்டி வச்சுட்டு வந்துடுங்க, வேஷ்டி பனியன் ஒரு துண்டு கொடுக்குறோம், துண்டை கட்டிட்டு வந்துடுறேன், இதுதான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதுதான் ஒரு முதல்ல ஒரு ஒத்துக்கிட்ட விஷயம். ஏன்னா அவர் நான் நடிக்கிறனோட சொல்லல, எனக்கு என்ன உடை கொடுப்பீங்கன்னு கேட்டார். இப்போ உடை கொடுக்குற அளவு கேட்குறாருனாக்கா அப்போ அவர் உள்ளுக்குள்ளே அந்த கேரக்டர் ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ரொம்ப நன்றியான்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு என்னைக்கு ஷூட்டிங் என்னங்கிற ஷெட்யூல் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தோம். இப்படி தான் முத்தரசன் ஐயா நமக்குள்ளே வந்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட அவரோட ஒரு 2.5 வருஷம் நம்ம பயணிச்சிருக்கோம். அதேமாதிரி எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவுக்கு நடிக்க வந்தார் இல்லைங்களா, ஒரு சிங்கிள் டீ கூட எங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும்னு கேட்டது கிடையாது. அவரே பயணிப்பார் சார். அவர் இங்கேருந்து நான் சொல்லுவேன், ஐயா உங்கள் டிக்கெட் போடுறேன்பா, பஸ் டிக்கெட், கார் எதுவுமே வேண்டாம், உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள், நான் வந்து நிற்பேன், எப்படிங்க நீங்கள் போய் வேலையை பாருங்கள், ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்றார். அதேமாதிரி எங்களுக்கு ஒரு பைசா கூட ஐயா மூலமாக இந்த ப்ராஜெக்டில் அவர் செலவு வச்சது கிடையாது. இங்கேருந்து கிளம்பி வரதா இருக்கட்டும், அப் அண்ட் டவுன் டிக்கெட்டாக இருக்கட்டும், அங்கே தங்குற இடமா இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மட்டும் வந்தால் ஐயா உங்களுக்கு வேறு ஏதாவது உணவு வகைகளை சிறப்பாக ஏதாவதுன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அது எனக்கு கொடுங்க, அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை கொடுங்கம்பார். ரியலி உண்மையிலே சொல்லுங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஐயா ஒரு எளிய வாழ்க்கை முறைக்கு இதை நான் ஒரு உதாரணமாக சொல்லுவேன். எந்த இடத்துலையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய எந்த சிறப்பு சலுகையும் ஒரு நடிகருங்கிற முறையில் கூட அவர் ஏற்றுக்கவே இல்லை. அப்படிதான் அவர் நம்ம கிடைச்சாரு, அப்படிதான் நம்ம பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அரிசின்ற படம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் முதல்ல ஒர்க் பண்ணது வந்து சோலா கிரியேஷன் சார்.
சோலா கிரியேஷன்ஸ் கம்பெனியில் தான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் ராஜகிரண் சார்கிட்ட போயிட்டு உதவியாளராக ஜாயின் பண்ணேன். எல்லாமே ராசா படத்தில் முழுசாக அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டேன். எனக்கு திருமணம் கூட எங்கள் இளைய ராஜகிரண் சார் தான் எனக்கு திருமணத்தை பண்ணி வச்சார். ஓகே. எங்கள் ஊர்லேயே வந்து அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அது இங்கே சிங்கமொழி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், ரெட்டு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய நண்பர்களோட நிறையா ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இடையில வந்து எனக்கு மிகப்பெரிய படங்கள்லாம் இயக்கிறதுக்கூட வாய்ப்புலாம் கிடச்சி சில காரணங்களால் சில சூழ்நிலைகளெல்லாம் தள்ளி போன கதைகள் உண்டு. அதெல்லாம் அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம், பின்னாடி பேசலாங்கிறத நான் வச்சுருக்கேன். சூரியனோட முதல் படமாக அந்த அரிசி இருக்குது. நான் நினச்சி ஆரம்பிச்சு போனது வேற ஒரு படம், ஆனால் இடையில அமைஞ்சது அரிசி. ஸோ அரிசியினோட முதல் படம் ஆகி போகுது. ஸோ நான் அடுத்த கட்ட படங்கள் இந்த படம் முடிஞ்சு நல்ல விதமாக வெளியிட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும். அந்த வெற்றி பட விழாவில் என்னோட கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் நான் அதை கண்டிப்பாக அதில் நான் விரிவாக இன்னும் நிறைய நான் பேசணும்னு நினச்சேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இசையை பற்றி கேட்கணும். இந்த படத்தோட பின்னணி இசை யார் கொடுத்தாங்கன்றதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். பின்னணியில் ராஜா சார் தான். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ராஜா சாரை விட வேற ஒருத்தர் யாராலையும் இந்த படத்திற்கு இசையமைக்க முடியாது அப்படிங்கிறது திருக்கமான ஒரு முடிவு. ஏன்னா இந்த படத்துலும் இல்லை, அவர் பண்ணாத யூத்து, லவ், ஆக்ஷன், சென்டிமெண்ட்டு, காமெடி எதுவுமே கிடையாது. அவர் சினிமாவில் இசையின் மூலமாக தொடாத ஏரியாவே கிடையாது. புரியுங்களா? அவருடைய வாழ்நாளில் அவருடைய காலகட்டத்தில் நம்மளும் வாழ்ந்தோங்கிறது தான் நம்மளுடைய வரலாற்று பதிவு. புரியுங்களா? நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சினிமா வந்ததே அவரை வச்சு தான் வந்தேன். எனக்கு வேறு எந்த இன்ஸ்பிரேஷன் கிடையாது. எனக்கு அந்த சில பேர் என்ன நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பாக்யராஜ் சார் யாரும் பேர சொல்ல விரும்பலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மானசீகமான ஒரு டைரக்டர் இருப்பாங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் தான், எனக்கு அவர் தான் ரூட்டு பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் முதல்ல நான் வேலை செஞ்சது எங்கள் ராஜகிரண் சாராக இருந்தாலும், நம்ம சிங்கமொழி சார், இன்னும் பல தரப்பட்ட இயக்குநர்கள்ட்ட வேலை பார்த்தாலும் கூட நான் முதல்ல நான் சினிமா ஆசை வந்ததே, சினிமாவுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணமே நம்ம இசைஞானி ஐயா தான். அவருடைய பாடல் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அங்கே வாழ வச்சது. கிராமத்தில் வாழ வச்சது எல்லாமே இங்கே சென்னை பக்கம் இழுத்துட்டு வந்ததும் கூட்டிகிட்டு வந்ததும் அவருடைய பாடல் தான். புரியுங்களா? அவர் பாட்டு மட்டும் கிடைச்சதுன்னா அதை விட வேற தான் சொல்கிறேனே, எனக்கு வேறு உலகத்துக்கு போகிற ஃபீல் கொடுக்கும். ஒரு கதை பண்ணணுன்னா ராஜா சார் பாட்டை கேட்பேன். புரியுங்களா? ஒரு ஏதாவது ஒன்று வேணும், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த படத்தில் கூட பாடல் எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாகிற ராஜா சாரோடைய சோலோ சாங் இருக்கு பாருங்க, அவரோட அதை ஃபுல்லாக ஒரு 10 முறை போட்டு ஒரு 15-20 பாட்டை கேட்க நமக்கு அதற்கான ஒரு டீப்பாக நம்ம வேற எங்கேயே போயிடுவோம், என்ன நினைக்கிறோமோ அந்த ரூட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அப்படி தான் ராஜா சார் நான் வந்து இந்த படத்திற்கு, அதுன்னு குறிப்பாக விவசாய சம்மந்தப்பட்ட படம். அவருக்கு ரொம்ப சாதாரண ஏரியா அந்த விவசாயிகள்லாங்கிறது, கிராமத்தோட ஒரு வாழ்வியலாக வாழக்கூடிய இசைங்கிறதெல்லாம் சாதாரண ஐயாவுக்கு. ஸோ அதனால் இவர் தான் அது கரெக்டாக இன்னும் 100 இல்லை 1000% பொருத்தமாக இருப்பாருன்னு சொல்லி அதை நினச்சேன். அதுமாரி அவரை வர சொன்னார். போனேன். ஐயா இது மாரியான்னு சொன்ன விஷயத்த சொன்னேன். கண்டென்ட்டை கதையை கேட்டார். அவர் நல்லா இருந்தாலும் அப்படி தான் இருப்பார். எதுவாக இருந்தாலும் அவர் பெரிய ரியாக்ஷன்லாம் ஐயா எதுவும் கொடுக்க மாட்டார். ஆகா ஓகோ சூப்பர் மிரட்டிடிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக இருப்பார். அதுக்குள்ளே 1000 விஷயங்கள் இருக்கும். புரியுங்களா? அப்புறம் சொல்லிட்டு சரி பண்ணலாயான்னு சொன்னார். அப்புறம் அதேமாதிரி நினச்ச மாதிரி என்ன பண்ணி கொடுத்தாரு. இப்போ பின்னணி இசையெல்லாம் மிரட்டி வச்சிருக்காரு ஐயா. ரொம்ப பிரமாதமாக வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராஜா சாரோடைய பாடல்கள் மொத்தம் ஒரு 4 மெயின் பாடு, ஒரு சின்ன ஒரு பேத்தா சாங்கு, மொத்தம் 5 பாட்டுமே அற்புதமான ஒன்று ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு டெஸ்ட்டில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஐயா சாங். ஓகே. இப்போ இளையராஜா சார் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு சாங் வந்து எனக்கு இப்படி வேணும்னு கேட்கறதுக்கு எல்லாருமே ஒரு பயமா இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததா? கண்டிப்பாக எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. பயம் இல்லாமல் எப்படி போக முடியும்? அதான் சொன்னுங்க, ராஜா சார் ஸ்டுடியோவுக்கு போகிறப்ப சார் ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோவிலுக்குள்ளே போகிற ஃபீல் எல்லாருக்கும் இருக்கும். அது பக்தி உள்ளவங்களாக இருக்கலாம், பக்தி இல்லாதவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் ஸ்டுடியோக்குள்ளே ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பயம் தொத்திக்கும். பயம்னா அவர் மேலே உள்ள பக்தி, அவர் இசை மேலே அவர் பார்க்குறப்ப ஒரு கோவிலுக்குள்ள ஃபீலை தான் எல்லாருக்கும் கொடுக்கும். அதேமாரி அவரை பார்க்குறப்ப ஒரு கடவுள், ஒரு இறைவனை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த படத்தில் வேடன் நடிக்கிறதா சில நியூஸ் வந்திருக்கு சார். அதாவது அந்த ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குது சார், அதுக்கு நம்ம வேடனை பண்ண வைக்கலான்னு ஒரு ஐடியா வச்சு அது சம்மந்தமாக கொஞ்சம் முயற்சிகள் பண்ணிட்டு அந்த பாட்டை அவர் பாடுற மாதிரிங்களா இல்லை? ஆமாம், ஓப்பனிங் சாங்கு, சாரோடைய ஓப்பனிங் சாங்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அவர் வேடன் பண்ணார்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பான ஒரு ராப் சிங்கர் யாருன்னா நம்ம வேடன். கேரளாவிலேருந்து சமீபத்தில் சும்மா பெட்டிச்சு கிளம்புன மாதிரி ஒரு வீரியமிக்க ஒரு
பாப் சிங்கர்னா நம்ம வேடன்னா தான் இருக்கிற ஆச்சரியமா இருக்கு. அவரோட ரீல்ஸ்லாம் பார்க்குறோம், மெய் சிலுத்து போகிற அளவுக்கு இருக்கு. என்ன எமோஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ ஒரு வேகம், அவ்வளோ ஒரு வீரியம், அவ்வளோ ஒரு எமோஷனல். சொல்ல வேண்டிய கருத்தை 4 விரல் நறுக்கு நறுக்குன்னு தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காப்புல. என்ன க்ரௌடு, அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு மத்தியில் ஒரு மனுஷன் சிங்கிளாக ஒத்தாலாம் நின்று ஒரு ஒட்டுமொத்த உலக செய்தி சொல்கிற மாதிரி சொல்கிறப்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்களே. ஸோ அப்படியாப்பட்டவரை நம்ம படத்தில் பயன்படுத்தணும். ஏன்னா கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு சோஷியல் எலிமெண்ட், புரியுங்களா? அப்போ அவருடைய பங்களிப்பு இருந்தால் நல்லா இருக்குங்கன்னு மனசுக்குள்ள என்ன. ஸோ அதன் மூலமாக அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம நம்ம சங்கத்தமிழன் சார் இருக்கா இல்லைங்களா, நம்ம அவரோட நெருக்கமாக இருக்கிறதா எனக்கு என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணே என்னோட படத்தில் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குங்கண்ணே, கொஞ்சம் வேடன் வந்து பண்ணால் நல்லா இருக்குண்ணே. இப்போ நீங்கள் கொஞ்சம் நெருக்கமான கான்டாக்டில் இருக்கிறீங்க, நான் சோஷியல் மீடியாலாம் பார்த்தேன், நீங்கள் கொஞ்சம் அந்த வாய்ப்பு அமைச்சு கொடுக்க முடியுமான்னு மாதிரி கேட்டேன். அப்படிங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட டீட்டெயிலெலாம் கேட்டார். நீங்கள் யார், எவர், என்ன படம் பண்ணிட்டுருங்க, என்னென்ன டீட்டெயில் கேட்டார். அதுமாரி ஐயா தோழர் அதான் முத்தரசன் ஐயா வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் சமுத்திரகனி சார் பண்ணுறாங்க, ராஜா சார் மியூசிக்னு. இந்த 3 பேருமே ஒரு எப்படி ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்ததானே இருக்கும். அதில் வந்து ஒரு ஓப்பனிங் சாங் தான். இந்த ஓப்பனிங் சாங்கில் வந்து நல்ல கண்டென்ட், நல்ல கான்செப்ட், புரியுங்களா, ஒரு சோஷியல் எலிமெண்ட்டான ஒரு லிரிக்ஸ் தான் அது. அதை பண்ணால் அவருடைய இதுக்கு எந்த ஒரு இதுவும் வராது, நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த வாய்ப்பை முடிஞ்சால் ஒரு அமைச்சு கொடுங்கண்ணே, அது நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன். சரி நமக்காக அவர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது விரைவில் அதை அமைச்சு அந்த வாய்ப்பு அமைஞ்சதுன்னாக்கா அவர் கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ண வைப்போம். அதில் அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் சினிமாவுக்கு வந்து அவர் புதுசு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் சார்? அது எனக்கே ஒரு அந்த 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 ஒரு எனக்கு இருந்துச்சு. அந்த நீங்கள் கேட்குற புரியுது. சரி ஐயா என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. அவர் வந்தார். அதெல்லாம் உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. ரொம்ப துணிச்சலாக தைரியமாக ஏதோ ஒன்று பண்ண போகிறோங்கிற ஒரு முடிவோடு தான் அவரும் வந்திருக்கிறாரு. நம்ம அவரை வச்சு எப்படி வேலை வாங்க போகிறோங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. ஒரு ஷாட்டு கரெக்டாக எடுத்து ஐயா திருப்திகரமாக பண்ணிட்டாருன்னா அப்பா நகர்த்திடலாம் அப்படிங்கிற அந்த அதில் எப்படியாவது ஐயா பண்ணிடணும், எப்படி பண்ண போகிறாருங்கிறத விட அவர் எப்படியாவது நடிச்சிடணும், நல்லா பண்ணிடணுங்கிற ஒரு இதோட தான் நான் வச்சேன். ஆனால் முதல் ஷாட்டில் தெரிஞ்சுது ஐயா வந்து நடிக்கிறாருங்கிறது தெரிஞ்சுது. அது மறுக்கல. ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம், புரியுங்களா. ரியலிஸ்டிக் வரல. நம்ம சொல்லி கொடுத்து அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி தான் முதல் ஷாட்டில் அப்படி தான் இருந்தார் ஐயா. நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா எடுத்தோடனே ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, தெரியாதால தான் நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கோம். நம்ம என்ன பண்பட்ட நடிகரை அழைச்சி வந்துட்டு நம்ம குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் விட்டுட்டேன். ரைட் ஐயா சூப்பர் ஐயா, தேங்க்யூ நன்றியான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். அவருக்கு ஐயாவுக்கு பயங்கரம் பரவாயில்லையே நம்ம நடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு. அடுத்த ஷாட்டு அதுலேயும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு தெரியும் இதை நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது, நம்ம வேற தான் பயன்படுத்த போகிறோம். ஐயா சூப்பராக பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ஆட்டோமேட்டிக்காக விட்டு இருந்த அந்த பயம், அந்த சொல்லுவாங்க ஒரு இன்ஃபினிட்டி, அது சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரும் வந்து எங்களுக்கு ஃப்ரேம், இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்கிறேன், நான் அங்கே விட நான் இங்கே உட்காந்துக்கிறேன், இந்த ஃப்ரேம் இங்கே வச்சுக்கிங்க, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு 2வது நாள் 3வது நாளில் ஐயா தயாராகிட்டார். அப்போது நான் 2-3 ஷாட் எடுத்தேன் தெரியுங்களா. அதுக்கப்புறம் ரீஷூட் அந்த இடத்துல வச்சேன். நம்ம எடுத்துட்டோமே என்னாரு, இல்லையா இது முதல்ல எடுத்து நீங்கள் போட்டு பாருங்க. அப்போ தான் அவருக்கே தெரியுது இப்படி நான் பண்ணியிருக்கேன்னாரு. அது தவறில்லை, எல்லாருக்கும் உள்ள பொதுவான விஷயம்தான், புரியுங்களா. ஒரு மேடை பேச்சு கூட ஒரு புதியவரை முதல்ல ஏற்றணும்னா கொஞ்சம் லைட்டாக தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு மேடை 2 மேடை 3 மேடை போனதுக்கப்புறம் உங்களுடைய வேகங்கள் வீச்சுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுபோல் நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஏரியாவில் வந்து உட்கார வச்சுருக்கோம். நாங்கள் உங்கள் மேலே தவறு கிடையாது, எங்களுக்கு நீங்கள் நடிக்கணுங்க எங்களோட ஆசை. நான் கூட உட்கார வச்சுட்டேன். உங்கள்கிட்ட எப்படியாவது என்னோட இன்புட்டை வாங்கணுங்க மட்டும்தான் என்னோட மோட்டிவேஷனாக இருக்கணும். உங்களை போய் நான் கேள்வி வைக்க முடியாது, புரியுங்களா. நீங்கள் நடிக்கிறதுக்காக நீங்கள் வரல, உங்களுக்கு கேள்வி வைக்கிறதுக்கு. எனக்கான தேவைகளை உங்கள்கிட்ட எப்படி எடுத்துங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீடேக்கே கிடையாது. இந்த படத்தில் இருக்க மற்ற நடிகரை பற்றிலாம் சொல்லுங்கள். முத்தரசன் ஐயாவுக்கு அடுத்த இடத்துல வந்து சமுத்திரகனி சார் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி சாருக்கு இதே போல தான். சரி இப்படி ஒரு கேரக்டருக்கு இது யார் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ யாரோ இப்படி பல நம்மளோட தாட்ஸ் எப்போதுமே இப்போன்னு கிடையாதுங்க. என்னோட பார்வை எப்போதுமே வித்தியாசமாக வேற ஒரு ஆங்கிள்லேருந்து நம்ம திங்க் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நான் கிடைக்கும்னு ஆசைப்படுவேன். யாரெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம முடியும்னு நினச்சி நம்ம இறங்கி செய்கிறது. அப்புறம் சமுத்திரகனி சார் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பல லாங்குவேஜில் பிஸியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் தான், புரியுங்களா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி வரையும் அப்படி போயிட்டுருக்காரு. அவர் நமக்கு கிடைப்பாரா? கூட இருக்கவங்களா ஏங்க இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க தேவையில்லாமல் அப்படின்னு முயற்சி பண்ணும், கிடைக்கும், பார்ப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு தான் சமுத்திரகனி சாரை பார்க்கறதுக்கு என்ன ஏற்பாடுன்னு சொல்லி அப்புறம் சந்திச்சோன்னே யார் பண்ணுறது முத்தரசன் ஐயா பேரை சொன்னோன்னே சமுத்திரகனி சார் என்னது முத்தரசன் ஐயா பண்ணுறாரா என்னையா சொல்கிற ஆமாம் சார் அவர் தான் பண்ணுறாரு அவர் அரசியல்னா அப்படி இப்படின்னு அவர் ஏகப்பட்ட வேலையில் உள்ள ஒரு மனுஷன் அவரை இழுத்து வந்து சினிமாவில் விட்டுருக்க அப்படின்னு என்ன கேட்டார். இல்லை சார் இந்த கேரக்டருக்கு அவர் பண்ணால் நல்லா இருக்கும் சார். அப்புறம் அவர் கூட வந்து அதுக்கு கரெக்டாக இணையாக அந்த அந்த கொள்கை வேலி ஒரு அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா, அந்த பார்வை அதுக்கு அந்த அந்த வழிபார்வை வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த காம்பினேஷன் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் சார் ஐயா கூட. ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படின்றியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா இன்னதுக்கு வந்து கதையை சொல்லுங்கன்னாரு. போய் கதையை சொன்னேன். கதை சொல்ல நல்லா தான் இருக்குது பண்ணலையா அப்படின்னாரு. நான் கேட்டது ரொம்ப கம்மியான டேட்ஸ் தான் கேட்டேன். அவர் சொன்னார் இப்படி ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு முத்தரசன் ஐயா சாரோட காம்பினேஷன் வச்சுக்கிட்டு நீ ஒரு இந்த டேட்ஸ் ஒன்று எப்படியா பத்துன்னாரு. சரி நான் தரேன் போ பண்ணு நல்லா பண்ணியா. டேட்ஸை பற்றி கவலைப்படாத புரியுதா, டேட்ஸை பற்றி மைண்டில் வச்சுட்டு பண்ணாத. நல்ல கதை நல்ல கண்டென்ட்டு நல்ல ஒரு காம்பினேஷனில் இருக்குது. இந்த படத்தை நல்லா வர்றதுக்கு ஒரு சிறப்பாக வர்றதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்ல அத்தனை சப்போர்ட் நான் பண்ணுறேன், தைரியமாக பண்ணு. நீ நாட்களை மைண்டில் வச்சுக்கிட்டே என்கிட்ட வேலை வாங்காத, அது நீ தப்பாயிடும். நீ நாட்களை மறந்துட்டியா ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்து அதே மாதிரி சொன்ன நேரத்துக்கு வந்து எனக்கு பண்ணி கொடுத்தவர் தான் நம்ம சமுத்திரகனி சார். ஓகே சார். ஓகே சார். இந்த படம் சொல்ல போகிற கருத்து என்ன சார்? விவசாயம் தான் சார். இன்றைக்கி இதில் வந்து நான் சொல்கிறதுலாம் ஒன்றும் பெரிய யாரும் சொல்லாததெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லலை. சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை ஏதாவது ஒரு வகையில் பாதுகாக்கணும் சார். புரியுங்களா, ஏதாவது ஒரு வகையில் பாதுகாக்கணும். நீ என்னதை தான் பொத்தி பாதுகாத்து வச்சாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து கார்பரேட் வந்து ஒரு பக்கம் சுரண்டிக்கிட்டே இருக்கானுங்க விவசாயத்தை. வாழ்க்கையே விவசாயத்தை நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர் ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வியலே வந்து கை வச்சு ஏதோ ஒரு மூலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. நம்மளும் பொத்தி இன்னைக்கு இருக்கிற எவ்வளவோ வந்து இந்த மண்ணு மேலே மண்ணை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மக்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் எவ்வளோ போராடி கொஞ்சம் அவங்கள்ட்ட தப்பிச்சு அதை அணைக்கட்டு பார்க்குறாங்க. ஏதோ ரூபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூட்டில் போனோம்னா இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், எனக்கு விவரம் தெரிஞ்ச 450 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கொடுத்துச்சு. அப்போல்லாம் வந்து அந்த தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த விவசாயிகளும் 10 பேர் உட்காந்துருப்போம். எங்கள் வீட்டில் அந்த ரேடியோ இருக்கும், அந்த டிரான்சிஸ்டர் மூலமாக சொல்லக்கூடிய அந்த மேட்டூர் செய்தியை கேட்போம். அந்த 450 டிஎம்சி தண்ணீர் வந்தப்போ தஞ்சை மாவட்டத்தில் நாங்கள்லாம் வயக்காட்டில் அடி வைக்க விட முடியாது. ஏன்னா என் ஊரை தாண்டி எல்லாத்தையும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் தண்ணி மேலே கோபம் வந்துச்சு ஒரு காலகட்டத்தில். சின்ன வயசில் விளையாட இடம் கிடையாது எங்களுக்கு, விளையாடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு தண்ணி நிற்குது வயக்காட்டில். அப்புறம் மழை காலம் வந்துடும், கோடையிலையும் தண்ணி நிற்கும். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. எப்போ பார்த்தாலும் சொதன்னு உலையிலையும் மண்ணிலையும் காலிலையும் வயல்லையும் வாய்க்காலையும் இப்படியாக வயலும் எல்லாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை 450 டிஎம்சி தண்ணீர் படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு 150 175 டிஎம்சி வந்துச்சு. அன்னைக்கு பார்த்த தண்ணியெல்லாம் இன்னைக்கு ஊர் சொல் அது ஏதோ வந்து அடிச்சுட்டு போகும் தண்ணி, அவ்வளோதான். புரியுங்களா? ஸோ இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து 3 1 பங்கா இன்னைக்கு சுருங்கி போச்சு. இன்னைக்கு 1 பங்கா சுருங்கி போச்சு. இப்படியே போனால் நாளைக்கு இந்த மக்கள் எதை திங்கிறது சொல்லுங்க. ஓகே, இன்றைக்கி சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். அது வந்து பசுமை புரட்சி வந்து எல்லாருக்கும் அந்த நம்ம சாப்பிட்றதால இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி ஒரிஜினல் அரிசியே கிடையாது. முன்னெல்லாம் அரிசி அரைச்சிக்கிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வாசம் வருங்க. நெல்லை அவிச்சு நைட்டெல்லாம் உட்காந்து கிழவிங்க 2 3 கிழவிங்க காலை நீட்டி போட்டுக்கிட்டு கருப்பஞ்சருவை கொளுத்தி போட்டு ஊற வச்ச நெல்லை ஒரு நைட்டு ஃபுல்லாக விடிய அவிக்கும். நெல்லை அவிக்கிறது வேலை தான் அந்த வயசானவங்களோட வேலையை. வயசில் உள்ள யாரும் அவங்க போய் படுத்து தூங்கி விடுவாங்க. கிழவிங்க தான் முக்காடு போட்டு பனியில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் மறாவது அதை காய போட்டு அதை போய் அரமில்ல போய் அரைச்சிட்டு வந்து திண்ணையில் உட்காந்து 1 மூட்டை 2 மூட்டை அரிசி அரிசியை அரைச்சி வந்த அரிசியை கொண்டு பொட்டச்சாங்கன்னா தெருவில் நடந்து போகிறவனுக்கு வாசம் ஒரு அரிசியோட வாசம் இருந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு அரிசி நீங்கள் வாசம் எடுத்து சொல்லுங்க. அப்போ நம்ம சாப்பிட்றது உண்மையான அரிசியா? கிடையவே கிடையாது. 3 நாளைக்கு பழையது இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லேயும். ஒரு அரிசியோட முழு பருக்கை இருக்குல்ல, அந்த பருக்கையில் சிறு சேதாரம் இருக்காது. அப்படியே எடுத்தால் முத்து தூக்கி போட்டிங்கன்னா ஒரு தனி சோறு அப்படியே உழுவும் பொத்துன்னு. இன்னைக்கு நீங்கள் காலையில் சமைச்சு தண்ணி ஊற்றி சாயந்தரம் எடுத்து பாருங்க, சொதன்னு மைதா மாவு மாரி கரைஞ்சி போயிடும். ஆமாம். ஸோ சொல்கிறேன், அப்படிலாம் இருந்த நம்மளுடைய அந்த அரிசி அது மொத்தமாக மாறி போயிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறோம், தயவு செய்து இயற்கையாக நம்மளுடைய மண்ணை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். நீங்கள் மண்ணை பாதுகாத்தாகணும். மண்ணை இதெல்லாம் எல்லாமே ஒரு ரிலேட்டடான விஷயம்தான். விவசாயம் இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கான எந்ததும் முடியாது. அப்புறம் எங்கேயோ விளையுது எங்கேயோ வந்து போடுறோம் வாங்கிட்டுங்கலாம் வேற. நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம இதுக்கு கொடுக்கணும். சொல்லுங்க, நீங்கள் இருக்கிறதெல்லாம் வீடு வாசல் லொட்டு லொசுக்கு ஃபேக்ட்ரி அது இதுன்னு வளர்ச்சிங்கிற பேரில் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு மக்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எதை நீங்கள் உணவாக கொடுப்பீங்க? மக்கள் பெருக்கான சாதாரணமாக இருக்கு.
ஸோ அந்த நிலங்களை பாதுகாக்கணுன்ற மாதிரி தான் இந்த கண்டிப்பாக நிலங்களை பாதுகாக்கிறதுன்னா அதனோட விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக நிலச்சி நிற்கும். விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக நிலச்சிருந்ததுனாக்கா மக்களுடைய வாழ்வாதார முறை இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய அது கண்டிப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நீ அடிப்படை உணவு தாங்க முதல். ஒரு மனிதனோட நோய் எங்கேருந்து வருதுன்னா உணவு தான். உணவு நீ குடிக்கிற தண்ணி திங்கிற சோறும் சரியாக இருந்தால் உனக்கு ஏன் நோய் வரப்போகுது? அப்போ அதை பாதுகாக்கணும்ல முதல்ல. நீ மருத்துவத்தில் நீ விஞ்ஞான பெரிய பெரிய எல்லாம் கண்டுபிடிச்சி போகிறத விட்டுட்டு முதல்ல அவன் குடிக்கிற தண்ணி திங்கிற சோறு ஒழுங்காக கொடுங்கன்னு கேட்குறோம், அவ்வளோதான். இது ஒழுங்காக சரியாக இருந்தால் நீ இதுக்கெல்லாம் வர்றதுக்கு வேலையே கிடையாது. இப்போ இந்த படத்தை எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க சார். ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே, ஆகஸ்ட் முதல் 2 வாரத்துக்குள்ளே என்னோட பாடல் வெளியீட்டு விழாவும், ஆகஸ்ட் மாதனோட கடைசிக்குள்ளே அந்த படத்தை வெளியீட்டு விழாவும் கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு பிபிடி சினிமா சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். கண்டிப்பாக நன்றி, வணக்கம்.